أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم الحمد لله يا الله يا ربي رحمانه உன்னுடைய வேதத்தை படிப்பதற்கு விளங்குவதற்கு எல்லாம் செயல்படுவதற்காக ஒன்று செஞ்சிருக்கின்றோம் அல்லாஹ் எங்களுக்கு அதை ஈஸியாக்கி இலகுவாக்கி உன்னுடைய பொருத்தத்தை கூடுறப்பே ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். சூரா தௌபா பார்த்து வர்றோம். அதுல 69 வசனங்களை நம்ம படிச்சு முடிச்சிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். 70வது வசனத்துல படிக்கணும். சூரா தௌபா அவுது மட்டும் ஓதி ஸ்டார்ட் பண்ணணும். பண்ணுங்க சாரா. அஊஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். தமக்கு முன் சென்றவர்களான நூஹுடைய சமூகத்தினர், ஆது மற்றும் சமூது சமூகத்தினர், இப்ராஹிமின் சமூகத்தினர், மத்யன் வாசிகள் மற்றும் தலைகீழாக புரட்டப்பட்ட ஊர்கள் ஆகியோரின் வரலாறு இவர்களுக்கு கிடைக்கவில்லையா? அவர்களுடைய தூதர்கள் தெளிவான சான்றுகளை அவர்களிடம் கொண்டு வந்தார்கள். எனவே அல்லாஹ் அவர்களுக்கு தீங்கிழைக்கவில்லை. ஆனால் அவர்கள் தமக்குத்தாமே தீங்கிழைத்துக் கொண்டிருந்தார்கள். இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் ஆதரவாளர்களாய் இருக்கின்றார்கள். அவர்கள் நன்மை புரியுமாறு ஏவுகிறார்கள், தீமையிலிருந்து தடுக்கிறார்கள், மேலும் தொழுகையை நிலைநாட்டுகிறார்கள், ஜகாத்தும் கொடுக்கிறார்கள், மேலும் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படுகிறார்கள். அத்தகையோர் மீதுதான் அல்லாஹ்வின் கருணை பொழிந்து கொண்டிருக்கும். திண்ணமாக அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான். கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனங்களை வழங்குவதாக இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் வாக்களித்துள்ளான். அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கி வாழ்வார்கள். மேலும் அந்த நிலையான சுவனங்களில் தூய்மையான இல்லங்கள் அவர்களுக்கு இருக்கின்றன. எல்லாவற்றிற்கும் மேலான அல்லாஹ்வின் ஒப்பும் அவர்களுக்கு கிட்டும். இதுவே மாபெரும் வெற்றியாகும். சுப்ஹானல்லாஹ். சாரா, வெற்றி வேணுமா? அல்லாஹுடைய திருப்தி வேணுமா? அப்போ அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட ஆண்களா பெண்களா ஒருவருக்கொருவர் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நற்செயல் செய்யக்கூடிய விஷயத்துல ஆதரவாளர்களா உதவியாளர்களா நன்மைய தானும் செஞ்சு பிறருக்கு ஏவக்கூடியவர்களா இருக்கும் போது, தீமையிலிருந்து தானும் விலகி பிறரையும் தடுக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உவப்ப அவனுடைய அன்பை வெற்றியை தர்றேங்கிறான். ஆனா அப்படிப்பட்ட மக்கள் அந்த எல்லா இடத்துலயும் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி, தொழுகையை நிலைநாட்டுவாங்க, ஜக்காத்தை கொடுப்பாங்க, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்ப இப்படி நம்ம நற்செயல்கள்ல கரெக்டா செய்யக்கூடியவர்களா, ஏன்னா இதுதானே அல்லாஹ்வுடைய கட்டளை, அந்த கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர்களா இருக்கும்போது அல்லாஹிடத்துல அல்லாஹ் சொல்றான், அவன் நுண்ணறிவாளனா இருக்கான், உங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, இப்படிப்பட்ட மக்களுக்கு கீழே ஆறுகள் ஓடக்கூடிய சொர்க்கங்களுக்கு கொடுக்குறேன், என்னோட பொருத்தத்தையும் கொடுக்குறேன், நீங்க வெற்றி அடைவீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட வெற்றியாளர்களின் கூட்டத்தில் எங்களை சேர்த்துவையாங்க. ஆமீன். அடுத்ததா நபியே, இறை நிராகரிப்பாளர்கள் நயவஞ்சகர்கள் ஆகியோருடன் முழு வலிமையோடு போராடுவீராக. மேலும் அவர்களிடம் கடினமாக நடந்து கொள்வீராக. இறுதியில் அவர்களின் தங்குமிடம் நரகமாகும். அது மிக கெட்ட இருப்பிடமாகும். இறை நிராகரிப்பு சொல்லினை திண்ணமாக கூறியிருந்தும் நாங்கள் அவ்வாறு கூறவில்லை என்று அல்லாஹ்வின் மீது அவர்கள் மீண்டும் மீண்டும் சத்தியம் செய்கின்றார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின் நிராகரிப்பை மேற்கொண்டு விட்டார்கள். மேலும் தம்மால் செய்ய முடியாத செயலை செய்ய நினைத்தார்கள். தன்னுடைய அருளால் அல்லாஹும் அவனுடைய தூதரும் அவர்களுக்கு செல்வம் வழங்கியதற்காகவா அவர்கள் இவ்வளவு வெறுப்பு கொள்கிறார்கள்? அவர்கள் தம்முடைய இந்நடத்தையில் இருந்து விலகி கொண்டால் அது அவர்களுக்கு சிறந்ததாகும். விலகி கொள்ளாவிட்டால் அல்லாஹ் அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் துன்புறுத்தும் தண்டனை அளிப்பான். இப்பூமியில் அவர்களை ஆதரிப்பாரும் அவர்களுக்கு உதவி புரிவாரும் யாரும் இரார். ஓகே. அப்ப அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிராகரிப்பாளர்களுக்கு எவ்வளவு அழகா சொல்றான். ஆனா அவங்களுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், எவ்வளவு நன்மைகளை கொடுத்திருக்கிறான். அப்படி இருந்தும் அவங்க என்ன செய்யறாங்க? நிராகரிப்புல மூழ்கி இருக்கிறாங்க. ஆனா அதுல இருந்து விலகுனா அவங்களுக்கு நன்மையானதா இருக்கும். இல்லண்டா இம்மையிலையும் மறுமையிலும் தண்டனை தான் கிடைக்கும். அவங்களுக்கு அந்த நேரத்துல உதவி செய்யக்கூடிய எந்த ஒரு ஆதரவாளர்களும் பார்க்க மாட்டாங்கிறத வசனத்து மூலமா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்தது அவர்களில் இப்படி சிலர் இருக்கின்றனர். அல்லாஹ் தன் அருட்கொடையிலிருந்து எங்களுக்கு வழங்கினால் நிச்சயம் நாங்கள் தான தர்மங்கள் செய்வோம், மேலும் நல்லவர்களாவோம் என்று அல்லாஹ்விடம் அவர்கள் வாக்குறுதி அளித்தார்கள். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய அருட்கொடையிலிருந்து அவர்களுக்கு வழங்கிய போது அதில் அவர்கள் கஞ்சத்தனம் செய்தார்கள்.
மேலும் சிறிதும் பொருட்படுத்தாதவர்களாய் தமது வாக்குறுதியில் இருந்து நழுவிச் சென்றார்கள். எனவே அல்லாஹ்விடம் அளித்த வாக்குறுதிக்கு அவர்கள் மாறு செய்த காரணத்தாலும் பொய்யுரைத்துக் கொண்டிருந்ததாலும் அல்லாஹ் அவர்களின் உள்ளத்தில் வஞ்சக எண்ணத்தை ஏற்படுத்தினான். அவனை அவர்கள் சந்திக்கும் நாள் வரை அது அவர்களிடம் இருக்கும். ஒரு சார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா சொல்றான் பத்தியா. அப்ப இந்த வஞ்சக எண்ணம் கொண்டவங்க எல்லாம் சுப்ஹானல்லாஹ் யா அல்லாஹ் இந்த வஞ்சகத்தனமான எண்ணங்கள்ல இருந்து கெட்ட எண்ணத்துல இருந்தும் பாதுகாத்து இந்த இதயத்தை பரிசுத்தமானதா ஆக்கி அல்லாஹ் உனக்காக அமல் செய்யக்கூடியதா ஆக்கி அல்லாஹ். அடுத்துமா அவர்களுடைய அந்தரங்கத்தையும் அதைவிட ரகசியமானவற்றையும் திண்ணமாக அல்லாஹ் அறிகின்றான் என்பதையும், மறைவான உண்மைகள் அனைத்தையும் அவன் முழுமையாக அறியக்கூடியவன் ஆவான் என்பதையும் அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லையா? இக்கஞ்சர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அல்லாஹ் அறிகிறான். இறை நம்பிக்கையாளர்களில் மனமுவந்து வாரி வழங்குவோரின் தான தர்மங்களை பற்றியும் இவர்கள் குறை கூறுகின்றார்கள். இறை வழியில் செலவழிப்பதற்காக சிரமப்பட்டு சம்பாதித்ததை தவிர வேறெதுவும் இல்லாதவர்களை பற்றியும் இவர்கள் கேலி செய்கின்றார்கள். அல்லாஹ் இவர்களை கேலி செய்கின்றான். மேலும் இவர்களுக்கு துன்புறுத்தும் தண்டனையும் இருக்கிறது. நபியே, நீர் இவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோரினாலும் சரி, கோராவிட்டாலும் சரி, 70 தடவைகள் இவர்களுக்காக நீர் பாவ மன்னிப்பு கோரினாலும் அல்லாஹ் இவர்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். ஏனென்றால் அல்லாஹையும் அவருடைய தூதரையும் இவர்கள் நிராகரித்து விட்டார்கள். பாவம் புரியும் மக்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை. போருக்கு செல்லாமல் தங்கிவிட அனுமதி பெற்றவர்கள் அல்லாஹ்வின் தூதர் புறப்பட்டதற்கு பின்னால் தத்தம் வீடுகளில் இருப்பது குறித்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவர்கள் தங்கள் உயிர்களையும் உடைமைகளையும் அல்லாஹ்வின் வழியில் அர்ப்பணித்து போராடுவதை வெறுத்தார்கள். மேலும் கடுமையான இந்த வெப்ப காலத்தில் போருக்கு புறப்படாதீர்கள் என்று மக்களிடம் கூறினார்கள். இவர்களிடம் நீர் கூறுவீராக, நரக நெருப்பு இதைவிட அதிக வெப்பமுடையது. அந்தோ இதனை அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டாமா? இனி அவர்கள் குறைவாக சிரிக்கட்டும், அதிகமாக அலட்டும். ஏனெனில் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்த தீவினையின் விளைவு இவ்வாறுதான் இருக்கிறது. அதனால் அவர்கள் அதிகம் அலட்டும். அவர்களிடையே அல்லாஹ் உம்மை திரும்ப கொண்டு வரும்போது ஜிஹாதுக்காக புறப்பட அவர்களில் ஒரு பிரிவினர் உம்மிடம் அனுமதி கோரினால் நீர் அவர்களிடம் தெளிவாக கூறிவிட வேண்டும், இனி ஒருபோதும் உங்களால் என்னுடன் வர இயலாது. என்னோடு வந்து எந்த பகைவர்களையும் எதிர்த்து போரிட உங்களால் முடியாது. ஏனெனில் முதல் தடவை போருக்கு வராமல் தங்கிவிடுவதை நீங்கள் விரும்பினீர்கள். ஆகையால் இனி வராமல் தங்கிவிட்டவர்களுடன் நீங்களும் தங்கிவிடுங்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நயவஞ்சகர்களை பத்தி எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறாங்க. அவங்களுக்கு போருக்கு புறப்படுங்கன்னு கேட்டா கேலியும் கிண்டலுமா செய்யறாங்க. நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறதுக்காகத்தான் எல்லாம் சம்பாதிக்கிறீங்களான்னு நக்கல் பண்றாங்க. அல்லாஹ் இவங்களை கேலி பண்றாங்க. எப்படிங்கிறதெல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு பின்னாடி உங்களை பத்தி நீங்க சிந்திச்சீங்கன்னா, உங்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் எப்படி இருக்குங்கிறத யோசிச்சீங்கன்னா ரொம்ப கம்மியா சிரிப்பீங்க, அதிகமா அழுவீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க கேலியும் கிண்டலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களை பார்த்து செய்றீங்க. ஆனா இருக்குது உங்களுக்கு பின்னாடிங்கிறத அல்லாஹ் சொல்றான். அதுக்கடுத்து சொல்றாங்க, அல்லாஹ் இந்த கடுமையான இந்த வெயில் காலத்திலயா போறீங்க போருக்குண்டு. ஆனா இந்த வெயில் காலம்ங்கிறது கம்மி. ஆனா நரகத்தோட வெப்பம் இதை விட கடுமையானது. அதை பத்தி நீங்க உணர வேண்டாமான்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சோ அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நம்பிக்கை இல்லாம பேரளவுக்கு நம்பிக்கை கொண்ட முனாஃபிக்குகளை பத்தி இந்த சூறாவுல நிறைய சொல்லக்கூடியதா பாக்குறோம். அப்ப இவங்க முதல் தடவையில கூப்பிடையில போருக்கு வராம பின்னாடி வந்தா அவங்களால செய்ய முடியாது. நீங்க போருக்கு வந்தாலும் போராட முடியாது, நன்மைகள் எதுவும் செய்ய முடியாது, நீங்க வர வேண்டாம்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியும் பாக்குறோம். அடுத்ததான் இனி அவர்களில் எவரேனும் இறந்து விட்டால் ஒருபோதும் அவருக்காக ஜனாசா மரண தொழுகை தொழாதீர். மேலும் அவருக்கு பிரார்த்தனை செய்வதற்காக அவருடைய அடக்கத்தலத்தில் நிற்காதீர். ஏனென்றால் திண்ணமாக அவர்கள் அல்லாஹையும் அவருடைய தூதரையும் நிராகரித்து விட்டார்கள். மேலும் தீயவர்களாகவே அவர்கள் இறந்து போனார்கள். சாரா இந்த இடத்துல பாருங்க, ஆனா அவங்க முஸ்லிம்களோடதான் சேர்ந்து முஸ்லீம் ஆயிட்டோம்னு சொன்னாங்க. ஆனா முனாஃபிக்தனம் அந்த அளவுக்கு கடுமையானதா இருக்கு அவங்களுடைய உள்ளங்கள்லாம். அதனால அல்லாஹ்தாலா பாருங்க, அவங்க யாச்சும் மவுத் ஆயிட்டா கூட அவங்களுக்கு ஜனாசா தொழுவாதீங்க, அவங்களுக்கு துவா செய்யாதீங்க, அவங்க அடக்கத்தலத்துக்கு போகாதீங்க. ஏண்டா அவங்க அல்லாஹ்வுடைய தூதரை நிராகரித்து கடுமையான தீய மனிதர்களா இருக்கிறாங்கன்னு அல்லாஹ்வே சொல்றான் பாருங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்லீம் ஆயிட்டோம்னு சொன்னதை நம்பி அவங்களுக்கு எல்லாம் செய்யதான் செஞ்சாங்க. ஆனா செய்யாதீங்கன்னு அல்லாஹ்வே தடுக்கிறான். அடுத்து அவர்களுடைய செல்வங்களும் அதிகமான பிள்ளைகளும் உம்மை வியப்பில் ஆழ்த்த வேண்டாம். இவற்றின் மூலம் அவர்களுக்கு இவ்வுலகிலேயே தண்டனை வழங்கிட வேண்டும் என்றும் நிராகரிப்பவர்களாகவே அவர்களின் உயிர்கள் பிரிய வேண்டும் என்றும் தான் அல்லாஹ் நாடுகின்றான்.
அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், மேலும் அவனுடைய தூதருடன் சேர்ந்து ஜிஹாத் செய்யுங்கள் என்று அறிவுறுத்தும் ஏதேனும் ஒரு அத்தியாயம் இறக்கி அருளப்பட்டால் அவர்களில் சக்தி பெற்றவர்கள் ஜிஹாதில் கலந்து கொள்ளாது இருக்க அனுமதி வழங்குமாறு உம்மிடம் கோருவார்கள். எங்களை விட்டுவிடும், தங்கியிருப்பவர்களுடன் நாங்களும் சேர்ந்து விடுகின்றோம் என்றும் கூறுவார்கள். அவர்கள் வீட்டில் தங்கியிருக்கும் பெண்கள் மற்றும் இயலாதோருடன் சேர்ந்துவிட விரும்பிவிட்டார்கள். மேலும் அவர்களுடைய உள்ளங்கள் மீது முத்திரையிடப்பட்டு விட்டது. எனவே அவர்கள் எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் இறை தூதரும் அவருடைய நம்பிக்கை கொண்டவர்களும் தம் உயிர்களையும் உடைமைகளையும் அர்ப்பணித்து ஜிஹாத் செய்தார்கள். இனி அத்தையவர்களுக்கு எல்லா நன்மைகளும் இருக்கின்றன. அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்களும் ஆவார். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முனாஃபிக்குகளுடைய விஷயத்துல அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு, உங்களுக்கு ஜனாஸா தொழுகை கூட நடத்தாதீங்க, துவா செய்யாதீங்க, அவங்க பெண்களும் இயலாதவர்களும் தங்கி இருக்க மாதிரி இருக்கன்னு நினைக்கிறாங்க, விட்டுருங்க அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லிட்டு, இப்போ அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற அல்லாஹுடைய நல்லடியார்கள் அவங்க எப்படிப்பட்ட அவங்களா இருப்பாங்க? அவங்கதான் அல்லாஹுடைய பாதையில போர் செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அவங்கதான் அல்லாஹ்வுக்காக தன்னுடைய உயிரை, தன்னுடைய பொருளை எல்லாத்தையும் அர்ப்பணிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இவங்களுக்கு தான் நன்மை இருக்கு, இவங்கதான் வெற்றியாளர்கள். அடுத்த வசனத்துல பாருங்க, இவங்களுக்கு ஆறுகள் ஓடக்கூடிய சொர்க்கத்தை நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கோம், அவங்க என்னைக்குமே அதுல தங்கி வாழ்வாங்க, இவங்கதான் மாபெரும் வெற்றியாளர்கள். முதல் வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுனா 88வது வசனத்துல வெற்றி பெற்றவர்கள். அடுத்த வசனத்துல 89வது வசனத்துல என்ன சொல்றா? இவர்கள் தான் மாபெரும் வெற்றியாளர்கள். சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹு தஆலா அவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு, அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்படக்கூடியவர்களுக்கு, நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்துல உறுதியா இருந்து அந்த உறுதியோட மரணிக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய வெற்றியும் ஆள்கள் ஓடக்கூடிய நிரந்தரமான சொர்க்கத்தையும் அல்லாஹு தஆலா தர்றதா வாக்கு கொடுக்குறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு ஹைரா சாரா. அடுத்த வசனங்களை மட்டும் படிக்க சொல்லுவோமா? ஓகேங்கம்மா. 90வது வசனம் ஃபர்ஹானா. மேலும் போருக்கு செல்லாமலிருக்க தங்களுக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக சாக்கு போக்குகள் கூறக்கூடிய நாட்டுப்புற அரபிகள் பலர் வந்தனர். இதுபோல் ஈமான் நம்பிக்கை கொள்வதாக அல்லாஹ்விடமும் அவனுடைய தூதரிடமும் பொய்யான வாக்குறுதி போருக்கு செல்லாமல் பின்தங்கி விட்டார்கள். இந்த நாட்டுப்புற அரபுகளில் எவர்கள் நிராகரிக்கும் போக்கினை கடைபிடித்தார்களோ அவர்களை துன்புறுத்தும் தண்டனை அதிவிரைவில் சூழ்ந்து கொள்ளும். இயலாதவர்கள், நோயாளிகள் மற்றும் ஜிஹாதில் கலந்து கொள்ள வசதி வாய்ப்பு அற்றவர்கள் ஆகியோர் அவர்கள் அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதருக்கு வாய்மையாளர்களாயிருக்கும் பட்சத்தில் அவர்கள் மீது யாதொரு குற்றமும் இல்லை. இத்தகைய நன்னடத்தையுடையோரை ஆட்சேபிக்க எந்த காரணமும் இல்லை. மேலும் அல்லாஹ் பெரும் மன்னிப்பாளனாகவும் கருணை புரிபவனாகவும் இருக்கின்றான். அப்போ யாருக்கு அனுமதி இருக்கு? நோயாளியா இருக்கிறவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு. அப்போ அவங்க போருக்கு போகாம வீட்டுல இருக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை, அல்லாஹ் அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்குறான். ஆனா நாட்டுப்புற அரபிகள்லாம் ஏதாச்சும் சாக்கு போக்கு சொன்னா ஈமான்ல கோளாறு இருக்குங்கிறத அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். இப்படி இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் தண்டிப்பேங்கிறான். ஆனா இயலாமல் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அல்லாஹ் அவங்களுக்கு மன்னிக்கிறான், அவங்களுக்கு கருணையும் புரிகிறாங்கிறான். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவையும் பார்க்கக்கூடியவனா, நுண்ணறிவாளனா இருக்கான். அடுத்த ஃபர்ஹானா. இதே போன்று பின்வருபவர்கள் மீதும் எவ்வித ஆட்சேபனையும் இல்லை. அவர்களாகவே உம்மிடம் வந்து தங்களுக்கு வாகன வசதி செய்து கொடுக்க வேண்டும் என கோரினர். உங்களுக்கு வாகனம் ஏற்பாடு செய்வதற்கு என்னிடம் வசதி ஏதும் இல்லையே என நீர் கூறிய போது வேறு வழியின்றி அவர்கள் திரும்பிச் சென்றனர். மேலும் ஜிஹாதில் கலந்து கொள்பவர்களுக்காக சொந்தமாக செலவு செய்யும் ஆற்றலை பெற்றிருக்கவில்லையே என்ற துயரத்தில் அவர்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. ஆனால் எவர்கள் செல்வந்தராயிருந்தும் ஜிஹாதில் கலந்து கொள்ளாதிருக்க உம்மிடம் அனுமதி கோருகின்றார்களோ அவர்கள் மீதே ஆட்சேபனை இருக்கின்றது. வீட்டில் தங்கியிருக்கும் பெண்கள் மற்றும் இயலாதோருடன் சேர்ந்திருக்கவே அவர்கள் விரும்பினார்கள். மேலும் அல்லாஹ் அவர்களின் உள்ளங்களின் மீது முத்திரையிட்டு விட்டான். ஆகவே இவர்கள் தங்களின் இந்த நடத்தையை அல்லாஹ்வின் திருமுன் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை இப்பொழுது அறிந்தார் இலர். ஓகே, இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்,
ஒரு சிலர் வர்றாங்க, தங்களுக்கு வசதி இல்ல, ஆனா ஜிஹாதுல கலந்துக்கிறணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த ஒண்ணுமே செய்ய முடியல. அது மட்டும் இல்ல, நான் இங்க இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய கவர்மெண்ட்டுக்கு, அந்த ஆர்மிக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கான எந்த ஒரு ஏற்பாடும் செஞ்சு கொடுக்கவும் முடியல. அப்போ அவங்க ஜிஹாதுல கலந்துக்கிற முடியல. கவலையோடு அப்படியே கண்ணீர் வடிய போறாங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் தஆலா பாருங்க, அவங்களுக்கு பெரிய கூலிய அல்லாஹ் குடுக்கிறதா சொல்றான். ஆனா ஜிஹாதுல கலந்து கொள்ளாம இருக்க உங்ககிட்ட அனுமதி கேட்ட எத்தனையோ பேருக்கு மத்தியில பெண்களோட, பின்தங்கியோரோட தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு உடைய உள்ளங்கள்ல அல்லாஹ் முத்திரையிட்டுட்டான். அவங்களுடைய நடத்தையையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அவங்க இதோட விளைவை பத்தி அறியாம இருக்காங்க. ஆனா சிலர் உங்கள்ட்ட இயலாம, அதாவது முடியும், அவங்களுக்கு வாகன வசதி இல்ல, பொருளாதாரம் இல்ல. ஆனா அவங்க போருக்கு வர்றதுக்கு பாக்குறாங்க. உங்களுக்கும் செஞ்சு கொடுக்க முடியல. ஆனா அவங்க திரும்பி போகல, கண்ணீர் வடிய போறாங்க. இப்படிப்பட்ட மக்களையும் அல்லாஹ் பார்க்கத்தான் செஞ்சான். பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொன்றும் அறியக்கூடியவனா இருக்கான். யாருடைய உள்ளம் பரிசுத்தமா இருக்கு, யாருடைய உள்ளம் மாசுபட்டு இருக்குங்கிறதையும் பார்க்கக்கூடியவனா இருக்குங்கிறதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ், இதோட 10 ஜுஸ் முடிஞ்சிருச்சு. 11வது ஜுஸ் ஆரம்பிக்க போறோம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். கண்டினியூ பண்ணுங்க ஃபர்ஹானா. 94வது வசனம். நீங்கள் அவர்களிடம் திரும்ப வருவீர்களானால் உங்களிடம் அவர்கள் விதவிதமான சாக்கு போக்குகள் கூறுவார்கள். ஆனால் நீர் கூறும் சாக்கு போக்கு கூறாதீர்கள். நீங்கள் கூறும் எதனையும் நாங்கள் ஏற்க மாட்டோம். உங்களுடைய நிலைமைகளை அல்லாஹ் எங்களுக்கு அறிவித்து விட்டான். இனி அல்லாஹும் அவனுடைய தூதரும் உங்களுடைய செயல்முறையை நிச்சயம் பார்ப்பார்கள். பின்னர் மறைவானவை, வெளிப்படையானவை ஆகிய அனைத்தையும் அறியக்கூடியவன் பக்கம் நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். அப்பொழுது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை அவன் உங்களுக்கு அறிவிப்பான். நீங்கள் அவர்களிடம் திரும்பி வரும்பொழுது அவர்களை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருந்து விட வேண்டும் என்பதற்காக உங்கள் முன்னிலையில் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்வார்கள். எனவே நீங்கள் அவர்களை கண்டுகொள்ளாமல் இருந்து விடுங்கள். ஏனென்றால் அவர்கள் அசுத்தமானவர்கள். உண்மையில் அவர்கள் சேருமிடம் நரகமாகும். அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்த தீவினைகளுக்கு இதுவே கூலியாகும். நீங்கள் அவர்கள் மீது திருப்தி கொண்டு விட வேண்டும் என்பதற்காக உங்களிடம் அவர்கள் சத்தியம் செய்வார்கள். நீங்கள் அவர்கள் மீது திருப்தி கொண்டாலும் திண்ணமாக அல்லாஹ் பாவிகளான இத்தகைய மக்கள் மீது ஒருபோதும் திருப்தி கொள்ள மாட்டான். இந்த நாட்டுப்புற அரபிகள் இறை நிராகரிப்பிலும் நயவஞ்சகத்திலும் மிகவும் கடுமையானவர்கள் ஆவர். மேலும் அல்லாஹ் தன்னுடைய தூதர் மீது இறக்கி அருளிய தீனின் நெறியின் வரையறைகளை அவர்கள் அறியாதிருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அவர்களிடம் அதிகம் இருக்கின்றன. மேலும் அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா சொல்றான். நீங்க அவங்கள்ட்ட திரும்பி வரும்போது உங்களை கண்டுகொள்ளாம இருக்கணுங்கிறதுக்காக அப்படி உங்க முன்னாடி அல்லாஹ் மேல சத்தியமா நீ பேசுறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்க நீங்க கண்டுக்காதீங்க. இவங்க எல்லாம் அசுத்தமானவர்கள், பரிசுத்தமானவர்கள் கிடையாது. அதனால இவங்க போய் சேரக்கூடிய இடம் நரகமா இருக்கு. இவங்க பொய்யும் புறமும் மாத்தி பேசியும் உங்க முன்னாடி அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணி பேசக்கூடிய இந்த இதுகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அவங்க சம்பாதிச்ச தீவின. இதுக்கு கூலி நரகந்தாங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதை தொடர்ந்து நீங்க அவங்க மேல திருப்தி கொள்ளணும்னு அவங்க நினைக்கிறாங்க, அவங்க சத்தியம் செய்யறாங்க. நீங்க அவங்க மேல திருப்தி கொள்ள வேண்டாம். இவங்க எல்லாம் பெரும் பாவிகளா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பாவியான மக்கள் மீது அல்லாஹ் ஒருபோதும் திருப்தி கொள்ள மாட்டான். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இந்த நாட்டுப்புற அரபிகள் இருக்காங்கல்ல, அல்லாஹ்வை நிராகரிச்சதுல நயவஞ்சகத்திலையும் கடுமையானவங்களா இருக்கிறாங்க. அல்லாஹ் தன்னுடைய தூதர் மீது இறக்கிய தீன்ல வரையறைகளை அவங்க அறியாது இருக்கிறது காரணமா தான் இப்படி இருக்கிறாங்க. மேலும் அல்லாஹ் இவங்களை பத்தி அறிந்தவனா இருக்கான், நுண்ணறிவாளனா இருக்காங்கிற ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் சொல்றான். அடுத்து ஃபர்ஹானா. இந்த நாட்டுப்புற அரபிகளில் சிலர் இப்படியும் இருக்கின்றனர். இறைவழியில் சிறிதளவு செலவு செய்வதை தங்கள் மீது விதிக்கப்பட்ட தண்டத் தொகையாக கருதுகின்றார்கள். உங்களுக்கு கெட்ட காலம் வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். அதாவது நீர் ஏதேனும் துன்பத்தில் மாட்டிக்கொண்டால் அப்போது நீர் எந்த அமைப்பில் அவர்களை பிணைந்து வைத்திருக்கின்றீர்களோ
அதே அமைப்பில் கட்டுப்பாட்டிலிருந்து தம்மை முற்றிலும் விடுவித்துக் கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றனர். உண்மை யாதெனில் கெட்ட காலம் அவர்களையே சூழ்ந்துள்ளது. மேலும் அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுபவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான். இந்த நாட்டுப்புற அரபிகளில் சிலர் இவ்வாறு உள்ளனர். அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாள் மீதும் நம்பிக்கை கொள்கின்றனர். மேலும் அவர்கள் எதனை செலவழித்தாலும் அதனை அல்லாஹ்விடம் நெருக்கத்தையும் தூதரிடமிருந்து அருள் பாலிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரார்த்தனைகளையும் அடைவதற்கான சாதனையாக எடுத்துக் கொள்கின்றார்கள். ஆம், திண்ணமாக அது அல்லாஹ்விடம் அவர்கள் நெருக்கத்திற்குரிய சாதனமாகும். தன்னுடைய கருணையில் அல்லாஹ் அவர்களை நிச்சயமாக நுழைவிப்பான். திண்ணமாக அல்லாஹ் பெரிதும் மன்னிப்பவனாகவும் கருணை புரிபவனாகவும் இருக்கின்றான். இஸ்லாத்தின் அழைப்புக்கு முதலில் பதிலளித்த முஹாஜிர்கள், அன்சாரிகள் குறித்து அவர்களை யார் நேர்மையோடு பின்பற்றுகின்றார்களோ அவர்களை குறித்தும் அல்லாஹ் திருப்தி கொண்டான். அவர்களும் அவனை குறித்து திருப்தி அடைந்தார்கள். மேலும் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவன தோப்புகளை அல்லாஹ் அவர்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கின்றான். அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கி வாழ்வார்கள். இதுவே மகத்தான வெற்றியாகும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா சொல்றான் பாத்தீங்களா? சில பேர் இருக்கிறாங்க, அவங்க செலவழிச்சிட்டு தண்டத்தொகைன்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வழியில செலவழிங்கடா, அது தங்க மேல விதிச்ச தண்டமா. சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாம ஏதாச்சும் துன்பத்துல மாத்திக்கிட்டா அந்த அமைப்புல அவங்க அப்படியே அதுல இருந்து விலகிடணும் அப்படிங்கிற ஒரு மாதிரியும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, அது எப்படா விலகும் அப்படிங்கிறதையும் நினைச்சு இதுக்குள்ள போய் சிக்கிட்டுக்கிட்டது பெரிய கெட்ட காலமா இருக்குன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பிடிச்ச கெட்ட காலம்தான் அது, நீங்க வச்சிருக்கிறது இல்ல அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சொல்லிட்டு அது அவங்களுக்கு தான் கேடா இருக்கும். அல்லாஹ் அவர்களை சூழ்ந்து அறியக்கூடியவனா இருக்கான், செவியேற்கக்கூடியவனா இருக்கான். அவங்களுடைய உள்ளத்துல இருக்கிறது, அவங்க வாயில பேசுறது, அல்லாஹ்வுடைய வழியில செலவழிக்கிறது, தண்டோன்னு சொல்றது, இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு செவியேற்பவனா இருக்கான், அறியக்கூடியவனா இருக்கான்னு சொல்லிட்டு அடுத்தது நீங்க சிலர் இருக்கிறாங்க இந்த நாட்டுப்புற அரபிகள்ல. அவங்க அல்லாஹ் மேல நம்பிக்கை கொள்றாங்க, மறுமை நாள் மேல நம்பிக்கை கொள்றாங்க, செலவும் செய்யறாங்க. ஆனா அது அல்லாஹ்வுடைய தூதருடைய நெருக்கத்தை எதிர்பார்க்கிறாங்க. அதன் மூலமா அல்லாஹ்வுடைய ரசூலும் அருள் பாலிக்கணும், அவங்களுக்கு பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் நமக்கு அல்லாஹ் தஆலா ஒரு அழகான வாய்ப்பா அமைச்சு கொடுத்திருக்கிறானே அப்படின்னு அதை எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க அல்லாஹ்விடத்துல நெருங்குவதற்கு, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிரார்த்தனை பெறுறதுக்கு ஒரு அழகான ஒரு வாய்ப்பா சாதனமா இருக்கு அப்படின்னு. இப்படிப்பட்டவங்க அல்லாஹ் தன்னுடைய கருணையில நிச்சயமா நுழைவிப்பான். யார? அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பி அவங்களுக்காக அது ஒரு வாய்ப்பா நினைச்சு செலவு செஞ்சிருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய துவாவையும் அருளையும் எதிர்பார்த்திருக்கிறாங்கல்ல, இப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் அவனுடைய கருணையில நுழைவிப்பான். நிச்சயமா பெரிய மன்னிப்பையும் கொடுக்கக்கூடியவனா இருக்கான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப நாட்டுப்புற அரபிகள்லயே எத்தனை டைப்பா இருக்காங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான் பாத்தீங்களா? அது மட்டும் இல்லாம முதல்ல அல்லாஹ்வுடைய தூது செய்திக்கு பதில் கொடுத்த முஹாஜிர்கள் இருக்காங்கல்ல, அன்சாரிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள நேர்மையோடு பின்பற்றின மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள பத்தி அல்லாஹ் திருப்தி கொண்டான். சுப்ஹானல்லாஹ். இஸ்லாம் வளர்ந்து பெருசாகி பரவி அதோட வெற்றியும் வளர்ச்சியும் பார்த்து உண்மை தன்மையை பார்த்து வர்றது பின்னாடி. ஆரம்பத்துல என்னன்னே தெரியாது. ஓரிரை கொள்கையா, என்னடா கௌபாவுக்கு சுத்தி 360 சிலைகளை வச்சு டெய்லி ஒன்ன வணங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒண்ணுதானா? மூதாதையருடைய வணக்க வழிபாடெல்லாம் இல்லையா? அதையெல்லாம் விட்டுட்டு இவர் சொல்றது உண்மைதானா அப்படின்னு ஏற்றுக்கொண்டு முதல்ல இந்த இஸ்லாத்தின் அழைப்பை கேட்டு வந்த அந்த முஹாஜிர்களும் அன்சாரிகளும் எவ்வளவு நேர்மையோட இருந்திருப்பாங்க, எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்திருக்கணும். அதை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்களுடைய அந்த நம்பிக்கையை பார்த்து நான் திருப்தி கொண்டேன். அவங்களும் என்னை பத்தி திருப்தி அடைந்த நிலையில இருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே ஆறுகள் ஓடக்கூடிய சுவன தோப்புகளை நான் தயார் பண்ணி வச்சிருக்கேன். அதுல என்னைக்குமே தங்கி வாழக்கூடியவர்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இது மகத்தான வெற்றியா இருக்கு. யா அல்லாஹ்,
இப்படிப்பட்ட வெற்றியை எங்களுக்கும் தந்தரலியா அல்லா. எங்களுடைய ஈமானையும் அதிகரிக்க செய்ய அல்லா. யா ரப்பே ரஹ்மானே, நாட்டுப்புற அரபிகள் மாதிரி, விளங்காதவர்கள் மாதிரி இன்னைக்கு செய்யக்கூடிய செலவுகள் எல்லாம் இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு பேசக்கூடிய மக்கள்ல இருந்து எங்களை பாதுகாத்து உன்னுடைய உன்னுடைய தூதருடைய அழகிய வழிகாட்டுதலை ஏற்று அதன்படி அழகிய முறையில் செயல்படக்கூடிய நன்மக்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.